அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29:10. நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப தேவன் தம்முடைய ஜனங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை, நோக்கத்தை தம்முடைய வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ தம்முடைய ஜனங்களை குறித்து ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறாராம் இந்த வார்த்தையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். முதலாவது, கர்த்தர் சந்திக்கிறார். ரெண்டாவது, எந்த இடத்துக்கு அவங்கள திரும்பி வர பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கார், அந்த இடத்துக்கு திரும்பி வர பண்ணுவாராம். அவர்கள் மேல ஆண்டவர் சொன்ன வார்த்தையை என்ன செய்வார், நிறைவேற்றுவாராம். இப்படி 3 காரியங்களை சொல்லுகிறார். சந்திப்பு நடக்கிறது, அவர் முன்குறித்த இடத்துக்கு நேராக ஆண்டவர் அவர்களை திரும்பி வர பண்ணுகிறார். 3வது, அவங்களுக்காக சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றுகிறாராம். அப்போ இன்றைக்கு நாம் யார்? இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருமே கர்த்தரால சந்திக்கப்பட்டவர்கள் தான். அப்ப சந்திக்கப்பட்ட நம்மை குறித்து கர்த்தர் வைத்திருக்க திட்டம்னா, அவர் நம்மை குறித்து ஒரு இடத்துல, ஒரு ஸ்தானத்துல, ஒரு பொறுப்புல, ஒரு வேலையில, ஒரு ஊழியத்துல, ஒரு பிசினஸ்ல இப்படிப்பட்ட காரியத்தை செய்யணும் என்று சொல்லி அவர் தீர்மானம் பண்ணிட்டார். அதற்கு நேராக நம்மளை திரும்பி வர பண்ணுவாராம். 3வது என்னன்னா, அதோடு மட்டுமல்லாமல் நமக்கு அவர் சொன்ன வாக்கை அவர் நிறைவேற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். அப்ப வேதத்திலே நமக்காக சொல்லப்பட்டிருக்கிற எண்ணற்ற வேத வாக்குகள், வாக்குத்தத்தங்கள் நிறைய உண்டு. அப்போ அதை எல்லாவற்றையும் அவர் நிறைவேற செய்வார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரை மேலே வைத்திருக்கிற ஒரு விசுவாசத்தில் நாம் ஜெபித்திருப்போம். அப்பொழுது நமக்கு ஆண்டவர் பேசியிருப்பார். வேதத்தை நாம் வாசிச்சிருப்போம், தியானிச்சிருப்போம். அப்போது வேதத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுவார். இப்படி பல விதங்களிலே கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார், பேசுவார், இன்னும் பேசுவார். அப்படி ஆண்டவர் சொல்லுகிற எல்லா காரியங்களுமே நடந்தே தீரும். உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம்னா, இதற்கு முன்பாக மகனே மகளே, நான் உன்னோடு பேசினேன், உன்னை நான் சந்தித்தேன், எனக்கு நேராக உன்னை நான் திருப்பி கொண்டு வந்தேன். இன்னும் நான் உன்னை கொண்டு பலத்த காரியங்களை செய்ய போகிறேன், உன்னை கொண்டு இவ்வளவு இந்த மாதிரியான விஷயத்தை செய்ய போகிறேன், இந்த ஊழியத்தை செய்ய போகிறேன், இந்த தொழிலை செய்ய போகிறேன் என்று அவர் தீர்மானம் பண்ணியிருக்கார்ல, அதை உங்களை கொண்டே நிறைவேற்ற போவார். இடையில எத்தனை விதமான எதிர்ப்பான சூழ்நிலைகள் வந்தாலும் அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அப்போ உங்களுக்கு ஒரு திருமண காரியமா, உங்களுக்கு ஒரு படிப்பா, உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பா, எதுவாக இருந்தாலும் அவர் முன்குறிச்சது தான், அது நடந்தே தான் தீரும். ஏன்னா அவர் வாக்கு பண்ணியிருக்கிறாருன்னா அவரே நிறைவேற்றுவார். ஆகவே இந்த நாள் நமக்கு நினைப்பூட்டுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னன்னா, உங்களை நம் ஆண்டவர் சந்திச்சிருக்கிறார், குறிப்பிட்ட இடத்துக்கு திரும்பி வர பண்ணுகிறார். 3வது, அவர் நமக்காக சொன்ன அந்த வார்த்தையை, அந்த நல்ல வார்த்தையை நிறைவேற்றுவார். நிறைவேறாமல் போகாது. தைரியமாக இருங்கள், நடந்தே தான் தீரும். உங்களுக்காக தேவன் கொடுத்த அந்த சொப்பன, அந்த தரிசனம், வாக்கு அப்படியே நிறைவேறும். சந்தோஷமாக இருங்கள். பரலோக பிதாவே, எங்களை சந்தித்து எங்கள் மேல் உம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்தி அதற்கு நேராக எங்களை திருப்பி எங்களுக்காக நீர் சொன்ன வாக்கை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்க எல்லாருடைய வாழ்விலும் இந்த வார்த்தையை நினைப்பூட்டி, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னோடு தான் இருக்கிறேன், உனக்குள்ள தான் வாழ்கிறேன் என்று மீண்டும் மீண்டும் உம்முடைய தெய்வீக அன்பை எங்களுக்கு நினைப்பூட்டி நீர் இந்த நாளில் உம்முடைய தெய்வீக அன்பு எங்கள் மேல் வெளிப்பட்டதுக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.